எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக, காலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டுமாக ஒருமுறை சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிற ஸ்லாக்கியத்தை நீங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டின் 7 மாதங்களை கடந்து இந்த புதிய மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிற ஸ்லாக்கியத்தை நீ தந்திருக்கிறீரே, நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு உடன் பயணித்ததற்காக நன்றி சொல்கிறோம். தாங்கினதற்காக, வழிநடத்தியதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றியோடு உடைய சமூகத்திலே நாங்கள் தரித்திருக்கிறோம். எங்கள் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்த திருவிருந்திலே பங்கேற்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா மன்றாடுகிறோம். உம்முடைய திருவார்த்தைகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் அதை பிரயோஜனமாக்கிக் கொள்ள அருள்தார். கூடி வந்திருக்கிற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களிலே தருகிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியே பேர் நீர் ஆசீர்வதித்தருளும். வர பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்தருளும். வரையெல்லாம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே போதுமானவராக இருந்து தேவைகளை சந்திக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களையும் இந்த வழிபாட்டை கரங்களிலே தருகிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே. நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே முதலாவது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 1, ஆத்மமே உன் ஆண்டவரின். திருவிருந்து வழிபாடு ஆயத்தம். இந்த வண்ணமாகவே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், ரகசியங்களையும்
அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை கூறுகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தராகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவிலே உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற வாழ்த்து குட்டியை எங்களுக்கு இருக்கும். பாவத்தை சுமந்திருக்கிறது பசுத்த கர்த்த தேவியை ஒருவரே. நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, அவருடைய இஸ்ரவேலே கீழ், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி. சகோதரரே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டு செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்தமாக்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்துக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உங்களுக்கு விரோதமாகவும் எங்கள் ஐயாவுக்கு விரோதமாகவும் பாவம் செய்யும் என்று அறிக்கையிடுவோம். ஒளி நடவாமல் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று உங்களிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இந்த பரிசுத்தாவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தலும். இந்த பரிசு நாமத்துக்கு மேற்கொண்டாகும்படி நாங்கள் பொது ஜீவனாய் இயேசு கிறிஸ்து மூலமாக தமிழகத்தில் உண்மையாக மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இனத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவதாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வது நெருக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இறங்கி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலையாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்திலே நிறுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சபையார் அமர்வோம். இந்த நாளின் தியானத்திற்குரிய திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி
யோசுவா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். யோசுவா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியனின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. பாடம் முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் பாடம் 1 தீமோத்தேயு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனைகளை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்தின் முன்பிலும் பொந்திபிலாத்தின் முன் சென்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவரும் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிடாதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். வாசிக்க முடிய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ படம் வாசித்து முந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள்.
அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. அது வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் 264வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 264, நல்மீட்பர் இயேசு நாமமே. Amen.
அன்பின் நல்ல கடவுளே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையார் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய திருச்சபை ஒழுங்கின்படி இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையின் பொருள் நம்பிக்கைக்கு உரியவர்களை உருவாக்குதல், விசுவாசத்திற்கு உரியவர்களை உருவாக்குதல். இந்த ஞாயிறு இறையியல் கல்வி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இறையியல் கல்வி ஞாயிறு. இறையியல், தியாலஜி, இறையியல் என்று சொல்லுகிற பொழுது இயல்பாகவே அது இரண்டு சொற்கள் ஒன்றாக சேர்ந்தது என்று நமக்கு தெரியும். கடவுளை குறித்த ஆய்வு, இறைவனை குறித்த ஆய்வு, இறைவனை குறித்து அறிதல். எனவே இறைவனை குறித்த ஆய்வு என்பதுதான் இறையியலாக சொல்லப்படுகிறது. இறையியல் என்பது கடவுள் சார்ந்த அறிவியல். விலங்கியல் என்று நாம் சொல்லுகிறோம், விலங்கு சார்ந்த அறிவியல். தாவரவியல் என்று சொல்லுகிறோம், தாவரம் சார்ந்த அறிவியல். அப்படி இது கடவுள் சார்ந்த ஒரு அறிவியல். அதற்கு தான் இறையியல் என்று பெயர். அது கடவுள் சார்ந்தது மட்டுமல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகள் சேர்ந்து, கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகள் கடவுளோடு சேர்ந்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு அறிவியல் தான் இறையியல். இந்த இறையியல் என்பது வேறொன்றும் பெரிய விஷயம் அல்ல. கடவுளை நாம் அறிந்து கொள்கிற அறிவு, கடவுளை ஆய்ந்து பார்க்கிற ஒரு அறிவு. அப்படி கடவுளை அறிகிற அறிவையும் கடவுளை ஆய்ந்து பார்க்கிற அறிவையும் எதன் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு இருக்கிற சோர்ஸ் எது? கடவுளை குறித்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு, கடவுளை குறித்த ஆய்வை நாம் ஆய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு கையில் இருக்கிற ஒரு பெரிய ரிசோர்ஸ் எது? பரிசுத்த வேதாகமம். இது அன்றி கடவுளை பெரிதாக அறிந்து கொள்ள முடியாது. ஆஃப்கோர்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் திருமறையின் ஊடே கடவுளை அறிந்து கொள்கிறோம், கடவுளை ஆய்ந்து பார்க்கிறோம். இதுதான் இந்த நாளின் சிந்தனையாக இருக்கிறது. அப்படி கடவுளை நாம் அறிந்து கொள்வதும் கடவுளை ஆய்ந்து பார்ப்பதும் நம்மை நம்முடைய விசுவாசத்திலே வளரச் செய்கிற ஒன்றாக இருக்கிறது. எந்த ஒரு விசுவாசியும் தன்னுடைய விசுவாச வாழ்விலே வளர்வதற்கு துணை புரிவது கடவுளை குறித்த அறிவு, கடவுளை ஆய்வு செய்வது. இதுதான் விசுவாசத்திலே வளரச் செய்கிற ஒன்று. அப்படியானால் அடிப்படையாக நமக்கு நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒன்று எது என்று சொன்னால் அது கடவுளுடைய வார்த்தை. இந்த கடவுளுடைய வார்த்தை என்னை என்னுடைய வாழ்விலே ஒரு வளர்ச்சிக்கு நேராக, விசுவாசத்திலே நம்பிக்கைக்கான வளர்ச்சியிலே என்னை உயர உயர கொண்டு செல்லுகிறது. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய விசுவாசத்திலே வளர்கிறேன். அதற்கு எனக்கு உதவியாக இருப்பது கடவுளுடைய வார்த்தைகள். கடவுளை நன்கு அறிந்து கொள்வதற்கு எனக்கு துணை புரிவது இந்த கடவுளுடைய வார்த்தைகள். அப்படியானால் இந்த கடவுளுடைய வார்த்தைகளை நான் நித்தம் படிக்க வேண்டும். கடவுளை இதனூடே அறிய நான் முயற்சி செய்ய வேண்டும். கடவுளை நான் ஆய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நான் வளர முடியும். என்னுடைய விசுவாசத்திலே நான் வளர முடியும். நான் 20 வயதிலே எந்த அளவிற்கு நான் கடவுளை அறிந்திருந்தேனோ அதே அறிவுதான் எனக்கு 40 ஆண்டுகளிலே இருக்கிறது. 40 ஆண்டுகளிலே நான் கடவுளை எந்த அளவுக்கு அறிந்திருந்தேனோ அப்படித்தான் 60 ஆண்டிலே எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் எது லேக்கிங்? வேதத்தை படிப்பது என்பது இல்லை என்று பொருள். நான் வேதத்தை படிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், ஆய்ந்து பார்க்கிறேன் என்று சொன்னால் நான் 20 வயதிலே நான் பெற்றுக்கொண்டிருந்த கடவுளை குறித்த அறிவு 40 வளர்ந்திருக்க வேண்டும், 60 இன்னும் வளர்ந்திருக்க வேண்டும். அது முதிர்ச்சியை நோக்கி பயணித்திருக்க வேண்டும். அது பயணிக்கவில்லை என்று சொன்னால் நான் எதை படிக்கலன்னு அர்த்தம்?
இல்லை நீங்கள் பதில் சொல்லி எனக்கு ஃபேன் சத்தத்தில் கேட்கலையா, இல்லை நீங்கள் பதிலே சொல்லலையான்னு எனக்கு தெரியல. எப்படி பாஸ்டர் பதில் சொல்ல முடியும்? படிச்சா தானே பதில் சொல்ல முடியும். அப்படியா? ரைட். இல்லை, சிம்பிள். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கு வாழ்விலே ஒரு வயதுக்கு வந்திருக்கிறவர்கள் 40, 60, 70, 80 என்று வந்திருக்கிற நாம் வேதத்தை ஆழமாய் படிக்கவில்லை என்று சொன்னால், வேதத்தை ஆய்ந்து பார்க்கவில்லை என்று சொன்னால் எங்கே எதிர்பார்க்க முடியாது? எங்கே எதிர்பார்க்க முடியாது? நம்முடைய அடுத்த தலைமுறையிலே அதை எதிர்பார்க்க முடியாது. நமக்கு இருக்கிற கருத்து என்ன தெரியுங்களா? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஆனால் எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு எப்படி சாத்தியம்? எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஆனால் என் பிள்ளை நல்லா இருக்கணும். இருக்காதே. நான் வேதத்தை படிப்பதை என்னுடைய பிள்ளை பார்த்தால் மட்டுமே என்னுடைய பிள்ளை வேதத்தை படிக்கும். நான் இதற்கு எந்த மரியாதை கொடுக்கிறேனோ அந்த மரியாதை என்னுடைய பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கொடுக்கிற பொழுது மட்டுமே என்னுடைய பிள்ளை கொடுக்கும். நான் வேதத்தை படிப்பதை என் பிள்ளை பார்க்கவே இல்லை என்று சொன்னால் என் பிள்ளை வேதத்தை படிக்காது. சிம்பிள். ஆனால் நம்முடைய பேராசை என்னவென்று சொன்னால் என் பிள்ளை நல்லா இருக்கணும். எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். வேதத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும், வேதத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி வேதத்தை அறிவதும் ஆய்வு செய்வதும் என்பது மட்டும்தான் இறையியல். வேற ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, நமக்கு எட்டா கனி அல்ல, நம்முடைய வாழ்வோடு இணைந்த ஒன்று, நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. இதை படிப்பதும் தியானிப்பதும் அறிந்து கொள்வதும் ஆய்வதும் நம்முடைய விருப்பமாக நம்முடைய வாழ்வின் எண்ணமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே வளர முடியும். அப்பொழுதுதான் அது அடுத்த தலைமுறைக்கு செல்லும். இன்னைக்கு வேதம் நம்முடைய வாழ்விலே எந்த இடத்தை பெற்றிருக்கிறது? ரொம்ப சிம்பிளா, இன்றைக்கு வேதம் நம்முடைய வாழ்விலே எந்த இடத்தை பெற்றிருக்கிறது? இல்லை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல பாஸ்டர். கிளியரா சொன்னா எனக்கு தெரியும். படுக்கும்போது பெட்டாண்ட தலையணை பக்கத்தில் எது இருக்கும்? எது இருந்துச்சு? இப்படி சொன்னா கிளியரா இருக்கும். எது இருந்துச்சு ஒரு காலத்தில்? இப்போ இப்போ படுக்கும்போது கடைசியா பார்க்கறது தான், எழுந்துக்கும் போது முதல்ல பார்க்கறது அதுதான். யார் இடத்தை யார் வாங்கி கொண்டது? சிம்பிள். நான் என்னுடைய வாழ்விலை வேதத்தை எந்த இடத்திலே வைத்திருக்கிறேன் என்பதற்கு யதார்த்தமான உண்மை. நான் அதற்கு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய வாழ்வில் அது எந்த இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை நான் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் வேதத்தை அறிவது என்பதும் வேதத்தை ஆய்வது என்பதும் என்னுடைய நம்பிக்கையில் எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதை நான் நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். யோனா அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னைக்கு வரல ஞாபகம் இருக்கிறது என்னதான்? சண்டே ஸ்கூல் டீச்சர் பார்க்குறாங்க. ஒரு கப்பல், ஒரு மீன் வயிற்றில் இருக்கிற யோனா. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்துட்டா சூரியச்செடி, கீழே சேர் போட்டு உட்காந்துங்கிற யோனா. இது அப்போ நமக்கு எல்கேஜி யூகேஜியில் இருக்கும்போது ஒரு படம் காமிச்சாங்களே, யோனா அங்கேயே இருக்கிறார். எங்கேயே? மீன் வயிற்றிலே இருக்கிறார். யோனா ஒன்றும் வெளியே வரவே இல்லை. ஏன்னா நான் அதுக்கு பிற்பாடு யோனாவை படிக்கவே இல்லை. அப்போ காமிச்சாங்களே படம், அதோட நின்றுட்டோம். இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் என்னுடைய வாழ்விலே என்னுடைய வேதம் எந்த இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்குரிய இடத்தை நான் கொடுக்கிற பொழுது மட்டுமே என்னுடைய விசுவாச வாழ்விலே, நம்பிக்கையிலே நான் வளர முடியும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். இது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்க வேண்டும். கடவுளை அறிகிற அறிவு இது அவசியம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே என்ன அடிப்படையாக இருந்தது என்று சொன்னால், இந்த கடவுளை அறிகிற அறிவு தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருந்தது.
இந்த தலைமுறையிலே அனுபவித்த கடவுளை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கடத்தினார்கள். நான் கடத்தினார்கள் சொல்றதுக்கு அர்த்தம் புரியுதுல என்னன்ட்டு, அவங்க கொண்டு போனாங்க, அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போனார்கள். இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த கடவுள் இவருடைய வாழ்வில் என்ன செயலாற்றினார் என்பது அவர்களுக்கு தெரியாது. எகிப்தின் அடிமைத்தனை வீட்டிலே வியர்வையும் ரத்தத்தையும் சிந்தின ஒரு தலைமுறை, கானான் தேசத்திற்கு போய் பிறந்த சந்ததிக்கு எது தெரியாது. ஈஜிப்டில் இவங்க இருந்த அந்த பாண்டேஜ் தெரியாது, சொல்லலைன்னா புரியுதுல. இவர்கள் வனாந்தரத்திலே பயணித்த பயணம் கானானிலே பிறந்த குழந்தைக்கு தெரியாது, சொல்லவில்லை என்று சொன்னார். இந்த வரலாற்றின் கடவுள் அறுபதாம் காலத்திலே தலைமுறைகளுக்கு சொல்லப்பட வேண்டும். இந்த கடவுள் எவ்வளவு உயிருள்ள கடவுள், நம்முடைய வாழ்விலே செயல்பட்டிருக்கிறார் என்பது தலைமுறை தோறும் சொல்லப்பட வேண்டும். இதுதான் அன்றைக்கு அவருடைய கலாச்சாரத்திலே சொல்லப்பட்டது. இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பிறத்தாய் போதியுங்கள். அவர்கள் எழுந்திருக்கிற பொழுதும் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் படுத்திருக்கிற பொழுதும் நீங்கள் இதை கருத்தாய் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் ஏமாறுவார்கள். இன்னைக்கு நாம கூட வயசுல பெரியவங்களா இருக்கிறவங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவோம் என்னன்னு, நாங்களாம் அந்த காலத்துல போதும், இது எத்தனை தடவை கேட்கறது, இது 101வது தடவை அப்படின்னு எங்க இருந்து பதில் வரும், நம்ம பிள்ளை கிட்ட இருந்து பதில் வரும். ஏன்னா அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இல்ல அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. முந்தின நாள் இரவு மீந்த சாதத்தை தண்ணீர் ஊற்றி வைத்திருந்து காலையிலே அதை எடுத்து பிழிந்து தட்டிலே போட்டு சாப்பிட்டது யாருக்கு தெரியாது? இன்னைக்கு மெனு நான் தான் டிசைட் பண்ணுவேன். அது யாரு? இன்னைக்கு ஜெனரேஷன். அன்னைக்கு எது மட்டும் தான் இருந்துச்சு, மிச்சம் இந்த சாப்பாடு மட்டும் தான் இருந்துச்சு. அது தெரியாது, இந்த தலைமுறைக்கு தெரியாது. சொல்ல போனால் 101வது தடவை கேட்கிறேன், சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த கடவுளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்வதற்கு ஆதாரம் திருமண கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் விசுவாசத்திலே வளர முடியாது. இந்த அறிவு இல்லை என்பதை பவுலடிகளார் கடிந்துரைக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அத்தியாயம் 28ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கீடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். இது இல்லை அப்படின்னு சொன்னா, இது இல்லை அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணு அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிடுது. புரியுதுல? கடவுளை அறிகிற அறிவு என்பது அங்கு இல்லை என்று சொன்னால் வேறு ஏதோ ஒன்று அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறது. இதுதான் பவுலடிகளாருடைய கோபமாக இருக்கிறது. ரோமாபுரிக்கு எழுதுகிற பொழுது அவர் அதை அங்கே குறிப்பிடுகின்றார். ஒரு திருச்சபைக்கு குறிப்பிடுகிற பவுலடிகளார் ஒரு தனிநபருக்கு, கடவுளை தாசனுக்கு எழுதுகிற பொழுது தீமோத்தேயுவுக்கு குறிப்பிடுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு பவுல் சொல்றாருங்க. ஒரு திருச்சபைக்கு சொல்லுகிற பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிற பொழுது, இங்கு ஒரு தனிநபருக்கு, கடவுளை தாசனுக்கு குறிப்பிடுகிற பொழுது அவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். எனவே கடவுளை அறிகிற அறிவு என்பது மிக அவசியமான ஒன்று. அவரை ஆய்ந்து பார்ப்பது என்பது அவசியமான ஒன்று. அதற்கு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற சோர்ஸ், ஆதாரம் திருமறை. இதை நான் படிக்கிறதுனாலே, இதை குறித்த அறிவை நான் பெருக்கிக் கொள்கிறதுனாலே நான் என்னுடைய நம்பிக்கையிலே வளருகிறேன். என்னுடைய விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் நான் வளருகிறேன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையிலே வளருவதற்கு எனக்கு எது எல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் இது களைந்தெறிகிறது. ஒரு 3 விஷயத்தை பார்ப்போம். முதலாவதாக, நான் நம்பிக்கையிலே வளர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும். அதற்கு வேதம் எனக்கு துணை புரிகிறது. ஆனால் அப்படி வளர்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் அது அகற்றி போடுகிறது. முதலாவதாக, அவபக்தியை அது தூக்கி போடுகிறது. நான் வேதத்தை படிப்பது, வேதத்தை ஆய்ந்து பார்ப்பது என் வாழ்விலே இருக்கிற அவபக்தியை தூக்கி போட்டுவிட்டு நான் நம்பிக்கையிலே வளர்வதற்கு எனக்கு துணை புரிகிறது. என்னுடைய வாழ்விலே எப்பொழுதெல்லாம் இந்த அவபக்தி என்பது மேற்கொள்கிறதோ அதை மேற்கொள்வதற்கு எனக்கு தேவையானது எது என்று சொன்னால் இந்த கடவுளுடைய வார்த்தை. என்னுடைய அவபக்தியை என்னுடைய வாழ்விலிருந்து தூக்கி எறிகிற ஒன்றாக இந்த கடவுளுடைய வார்த்தை அமைந்திருக்கிறது.
வேதத்தில் படிக்கிற ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் அதை அனுபவிக்காத தலைமுறைக்கு எப்படி தோன்றும் என்று சொன்னால், இது என்ன மேஜிக்கா? யோர்தான்ல கால் வச்சாங்களா, தண்ணீர் ரெண்டா? மேஜிக்கா இது? யார் சொல்லுவாங்க? பார்க்காத சந்ததி, அனுபவித்திராத சந்ததி அதை அப்படித்தான் பார்க்கும். இது அவபக்தி. ஆனால் இது தலைமுறை தலைமுறையாக சொல்லப்படுகிற பொழுது அந்த உயிருள்ள கடவுளை, அவருடைய செயல்பாடுகளை அந்த தலைமுறை அறிந்து கொள்கிற பொழுது அது உண்மை என்பதை கற்றுக்கொள்ளும். அந்த அவபக்தி மாறி கடவுளிலே பக்தியை பெற்றுக் கொள்வதற்கு அது துணையாக இருக்கும். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியத்திலே படிக்கிறோம். ஒன்னு செய்யுங்க, 3ல இருந்து படிங்களேன். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற பொழுது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். அடுத்த தலைமுறை கேட்கும், இது என்னது? பொம்மை இல்லை, சொப்பு இல்லை, இதற்கு பின்னால் உயிருள்ள கடவுளின் செயல்பாடு இருக்கிறது. யோர்தானில் கால் பதித்தோம், தண்ணீர் பிரிந்தது. அங்கிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் 12 கோத்திரங்களை ரெப்ரசன்ட் பண்ற கற்கள். இது அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டும். மேஜிக்கா நடந்துச்சு? இல்லை, இது உண்மையாக கடவுளுடைய செயல்பாடு என்பதை அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய அவபக்தியை நீக்கி பக்திக்குள்ளாக வளர்வதற்கு அது துணை புரியும். இது அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டும். கடவுளை அறிகிற அறிவு அவபக்தியை நம்முடைய வாழ்விலிருந்து எடுத்து போடும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவபக்தி என்பது திருச்சபையிலே எளிதாக ஆட்கொண்டு விடாமல் இருப்பதற்காக பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது இதை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற அநேக காரியங்களை, இதெல்லாம் எனக்கு நடந்துச்சுன்னா டேக்கன் ஃபார் கிராண்டட், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துச்சு. நோ, ப்ரீ டிசைன். கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் வடிவமைத்தது நிறைவேறுகிறது. இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சு, கிடைச்சிச்சு. இல்லை, கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் திட்டமிட்டது. அது நன்மைக்கான திட்டங்கள், தீமைக்கானவை அல்ல, ப்ரீ டிசைன்ட். ஆனால் அநேக நேரங்களிலே அது அவபக்தியாக நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிறது. இவை எல்லாம் என்னுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்பது இருந்தது. அதுக்கு வேற ஒன்று சொல்லுவோம், இதெல்லாம் முன்னாலேயே கடவுளால் திட்டமிடப்பட்ட ஒன்று, நான் அதை என்னுடைய வாழ்விலே பெற்றுக் கொள்கிறேன், அதுதான் பக்தி. கடவுள் எனக்காக திட்டமிட்ட ஒன்று என்பதை அறிந்திருக்க வேண்டும், அடுத்த தலைமுறை இதை உணர்ந்திருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது பவுலடிகளார் அதை குறிப்பிடுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். படிக்க. இது தீமோத்தேயுவுக்கு பவுல் கரிசனையோடு சொல்லுகிற ஒரு சிந்தனையாக அமைந்திருக்கிறதை நாம் காணுகின்றோம். நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். 6:11 நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இது எல்லாம் அவபக்திக்கு எதிரானவை, பக்திக்கானவை. இவை எல்லாவற்றையும் நான் இதை படிக்கிற பொழுது, கடவுளை குறித்து அறிந்து கொள்கிற பொழுது
என்னுடைய வாழ்விலே அந்த அவபக்தி நீங்கி நான் பக்தியிலே வளர்வதற்கு அது ஏதுகரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே கடவுளை அறிகிற அறிவு என்பது நம்பிக்கையிலே என்னை வளரச் செய்கிறது, அவபக்தியை நீக்கி பக்தியை தந்து. முதலாவதாக இது என்னுடைய வாழ்விலே அவபக்தியை நீக்கி போடுகிறது. இரண்டாவதாக கடவுளை குறித்து அறிகிற அறிவு என்னுடைய நம்பிக்கையிலே நான் வளர்வதற்கு ஏதுகரமாக இருக்கிறது, அதைரியத்தை நீக்கி தைரியத்தை தருகிற ஒன்றாக இருக்கிறது. அவபக்தியை நீக்கி பக்தியை தருகிற ஒன்றாக இருக்கிறது, அதைரியத்தை நீக்கி தைரியத்தை தருகிற ஒன்றாக இருக்கிறது கடவுளை அறிகிற அறிவு. அந்த அதைரியம் என்னுடைய வாழ்விலே நீங்கி போகிற பொழுது நான் என்னுடைய நம்பிக்கையிலே நிச்சயமாக வளர முடியும். இது இந்த அதைரியத்தை அகற்றி நம்முடைய வாழ்விலே வெற்றியை பெற்றுக்கொள்கிற நிலைக்கு அது என்னை கொண்டு செல்கிறது. ஒன்று சங்கீதங்களின் புத்தகம் 1 சங்கீதம் 2:3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான். யார் தான் பாக்கியவான்? இரவும் பகலுடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம அங்க புதிய ஏற்பாட்டில் பாக்கிய வசனங்களை படிக்கிறோம். இங்க முதல்ல இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்விலே எனக்கு இருக்கிற மிகப்பெரிய தைரியமே எதுதான்? கடவுளுடைய வார்த்தை தான். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பெரிய நெருக்கடி ஏற்படுகிற பொழுது, சோர்ந்து போகிற பொழுது, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கையாளுவேன், எல்லா சோர்ஸ்கிட்டையும் போவேன். எல்லா சோர்ஸும் ஃபெயிலியர் ஆன பிற்பாடு கடைசியா எங்க வருவேன்? அப்பதான் எது ஞாபகம் வரும்? அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். எல்லாம் ஃபெயில் ஆயிட்டா கூட எங்க எனக்கு தைரியம் கிடைக்கும் தெரியும்? இதுல கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா பிரியாரிட்டியில் அது எங்க தான் இருக்குது? கடைசியா தான் இருக்கு. என்னுடைய வாழ்வின் அதைரியத்தை நீக்கி தைரியத்தை தரக்கூடிய ஒன்று கடவுளை அறிகிற அறிவு. அந்த தைரியத்தை நான் பெற்றுக்கொள்கிற பொழுது நான் என்னுடைய நம்பிக்கையிலே நிச்சயமாக வளர முடியும் என்பதை தான் திருமறை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யோபு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுகிறார். யோபுவின் புத்தகம் 23 அத்தியாயம் 10 வாக்கியத்தில் படிக்கிறோம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அது என்னுடைய வாழ்விலே எதை கொண்டு வரவில்லை? அவபக்தியை கொண்டு வரவில்லை, மாறாக பக்தியை கொண்டு வந்திருக்கிறது. அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு. நான் புடமிடப்படுகிறேன். அப்ப என்ன ஆகாது? இன்னும் ரொம்ப குளோரியஸா இருக்கும், அழிந்து விடாது. அது புடமிடப்படுகிற பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விடாது, கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். எனவே யோபுவால் அதை அப்படி பார்க்க முடிகிறது. என்னுடைய வாழ்விலே எது எல்லாம் தைரியத்தை இழக்கச் செய்கிற காரியங்கள் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த கடவுளுடைய வார்த்தைகள் எனக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் யோபு தன்னுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்ட ஒன்று. இனம் புரியாத ஒரு தைரியத்தை என்னுடைய வாழ்விலே பெற்றுத் தருகிற ஒன்றாக இந்த கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கிறது. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், தாவீது 1 சாமுவேலின் புத்தகம் 17 அத்தியாயம் 45 வாக்கியத்தில் படிக்கிறோம். தாவீது இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு ஒரு தனியான தைரியம் வேணும். ஏன்னா இஸ்ரவேலுடைய படை மொத்தம் கோலியாத்தை பார்த்துட்டு எங்க நிக்குது? ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் தான், யாரும் போறதுக்கான துணிவு இல்லை. தாவீது துணிவோடு போகிறான். தாவீதுக்கு அதைரியம் கிடையாது, தைரியம். இதுல வேற பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் வேற. என்னன்னு, நீ படைக்கலன்களை எல்லாம் அணிந்து கொண்டால் ஜெயிச்சிருவியா? என் கூட இருக்கிறது யாரு? என் ஜீவனுள்ள கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். இதை சொல்லுகிற தைரியம் தாவீதுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், கடவுளை அனுபவித்ததினாலே, கடவுளை அறிந்திருந்ததினாலே தாவீதால் சொல்ல முடிந்தது. இந்த தைரியம் எங்கிருந்து பிறக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தாவீதினுடைய வாழ்விலே அது எக்ஸ்பீரியன்ஸ்.
கடவுளை அறிந்திருந்தார். ஏற்கனவே அங்கே சவுல் கேட்டபோது சொல்றாரு, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என் கடவுளை என்ன எத்தனையோ தடவை அப்படிலாம் வழி நடத்தியிருக்காரு. ஸோ அதனால அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டார். யாரை? இந்த ஜீவனுள்ள கடவுளை தன்னுடைய வாழ்விலே அறிந்திருந்தார், அனுபவித்திருந்தார். எனவே இந்த தைரியம், இந்த பெலிஸ்தீனை நான் ரொம்ப சுலபமா மேற்கொண்டு விடுவேன் என்கிற தைரியம் தாவீதுக்கு கிடைத்ததற்கு காரணம் கடவுளை அறிந்திருந்ததினாலே. கடவுளை அறிகிற அறிவு நம்முடைய அதைரியத்தை போக்கி தைரியத்தை கொடுக்கிற ஒன்றாக இருக்கும் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. முதலாவதாக, ஆமாண்டா இருந்தால் வாத்தியார் ஆயிட்டான், கடவுளை அறிகிற அறிவு அவ நம்பிக்கையை போக்கி அவபக்தியை போக்கி பக்தியை தருகிற ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக, அதைரியத்தை போக்கி தைரியத்தை தருகிற ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக, கடவுளை அறிகிற அறிவு அக தெளிவை எனக்கு தருகிறது. நான் என்னுடைய வாழ்வில் அநேக நேரங்களில் குழம்பி போகிறேன். அப்பொழுது ஒரு தெளிவை எனக்கு தருவது கடவுளை அறிகிற அறிவு. அந்த தெளிவு என்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற பொழுது என்னுடைய விசுவாசத்திலே என்னால் வளர முடிகிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய விசுவாசத்திலே நான் வளருவதற்கு என்னுடைய வாழ்விலே ஒரு தெளிவு பிறக்கிற பொழுதெல்லாம், என்னுடைய வாழ்விலே தெளிவுகள் பிறக்கிற பொழுதெல்லாம் நான் என்னுடைய விசுவாச வாழ்விலே வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்ல முடிகிறது. மறுபடியும் நான் 1 சங்கீதம் 1-2 தான் கோட் பண்றேன், படிங்க. இது எல்லாம் என்னுடைய வாழ்விலே குழப்பங்களை ஏற்படுத்துகிற ஒன்று, தெளிவு அற்ற சூழலை என்னுடைய வாழ்விலே ஏற்படுத்துகிற ஒன்று இவையெல்லாம். 2ஆம் வசனம், என்ன பாக்கியம், என்ன தெளிவு எனக்கு கிடைக்கிறது. 3ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய வாழ்விலே ஒரு பெரிய தெளிவை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தெளிவற்ற குழப்பமான ஒரு வாழ்வு 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது தெளிவான ஒரு வாழ்வை அவன் தன்னுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனதிலே ஒரு தெளிவை தருகிற ஒன்று. அது எப்பொழுது நம்மால் சொல்ல முடியும் என்று சொன்னால், கடவுளை அறிகிற அறிவு இருக்கிற பொழுது மட்டுமே சொல்ல முடியும். நான் மறுபடியும் யோபுவே சொல்றேன். யோபுவின் புத்தகம் 19:25. படிங்க. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த சொல்லுகிற தெளிவு யோபுக்கு எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், கடவுளை அறிகிற அறிவினாலே இந்த தெளிவை யோபு பெற்றிருந்தார். இல்லைனா யோபு என்னன்னு சொல்லியிருக்கணும், இந்த கடவுளை தூஷித்து இருக்கலாம், அவரை விட்டு விலகி இருக்கலாம். அந்த அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய தெளிவை யோபுவால் பெற்றுக்கொண்டிருக்க முடிந்தது. எனவே கடவுளை அறிகிற அறிவு என்பது நம்முடைய குழப்பங்களை எல்லாம் நீக்கி தெளிவை நம்முடைய வாழ்விலே பெற்றுத் தருகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே அவ பக்தியை நீக்கி பக்தியை தருகிற ஒன்று, அதைரியத்தை நீக்கி தைரியத்தை தருகிற ஒன்று, குழப்பத்தை நீக்கி அக தெளிவை தருகிற ஒன்று. இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே அந்த பகுதி முடிகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன உள்ளவன், என்ன வசனம், 9ஆம் வசனமா, கேட்கிறதற்கு ஏன் அங்கே காது இல்லாதவங்களாம் வந்தாங்களா, என்ன விஷயம், லிசன் பண்றதுக்கு. யாரெல்லாம் அதை கேட்பதற்கு விழைகிறார்களோ அவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, பொதுவாகவே நமக்கு இருக்கிற ஒரு விஷயம், நாம இங்க இருப்போம், 9:22, பட் 9:22க்கு நம்ம இங்க இருப்போம். நாம எங்க இருப்போம், நம்ம 9:22க்கு இங்க இருக்கிறோம். நாம எங்க இருப்போம், கதவு பூட்டின இழுத்து பார்த்தேன்,
கேஸ் ஆஃப் பண்ண 8:20 இருப்போம். இன்னும் எங்கே வரல, 9:24 வரல. ஆனால் இங்கே உட்காந்துருப்போம். கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இல்லைன்னா இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக போகும். 10 மணிக்கு போனால் கறி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு விஷயம். பட் எங்கே தான் இருப்போம்? 9:24 இங்கே தான் இருப்போம். பட் நாம் எங்கே இருப்போம் அப்படின்னா, ஒன்று அங்கே இருப்போம், இல்லைன்னா அடுத்ததில் அங்கே இருப்போம். இன்னொரு, இதெல்லாம் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது. அப்போ நீங்கள் அப்படி இருந்தீங்களா பாஸ்டர்னு கேட்காதீங்க. இன்னொன்று, இன்றைக்கி இந்த ஆளை அதில் காட்டன் வச்சுருது, இந்த ஆள்னா இவ்வளோ தான் இல்லை, இதை விட ரொம்ப சூட்டபிளான, ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம் நமக்கு கிடையாது. நீங்கள் வீட்டில் இவ்வளோ ஃப்ரீ ஒரு 1.5 மணி நேரம் இவ்வளோ லீஷராக உட்காரத்துக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. ஒரு 1.5 hours இவ்வளோ சேர், இது பெஞ்ச் போட்டு ஃபேன் போட்டு உட்கார வச்சு நீ என்னெல்லாம் யோசிக்கிறோம் நல்லா திங்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ளசண்ட்டான இடமும் நேரமும் சர்ச்சை தவிர வேறு கிடையவே கிடையாது. இதை போய் எப்படி மிஸ் பண்ண முடியும்? அவர் பாட்டுன்னு பேசின்னு இருக்கட்டும், நான் டக்குன்னு என் வேலையெல்லாம் முடிச்சிடலாம். காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொன்னது. இதை கேட்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. கடவுளை அறிகிற அறிவு, கடவுளை குறித்த ஆய்வு நம்முடைய நம்பிக்கையிலே நம்மை வளரச் செய்யும் என்பதற்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ ப்ளீட் யூ, நம்முடைய அடுத்த தலைமுறை கடவுளை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். இதுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ எடுத்து பைபிள் படிக்கிறதுக்கு வெட்கப்படணுமா என்ன? நான் வேதத்தை எனக்கு இல்லை என்று சொன்னாலும் என்னுடைய அடுத்த தலைமுறைக்காவது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போய் சொல்கிறேங்க, ஒரு 20 minutes பைபிளை திறந்து வச்சுன்னா அது உட்காந்துருங்க. அப்போ தான் நம்ம பிள்ளைங்க படிக்கும், இல்லைன்னா படிக்காது. நான் என்னுடைய முதல் நாளிலேயே நான் சொன்ன ஒரு விஷயம், அது வேறு மாதிரி கம்யூனிகேட் ஆகிடுச்சு. அது வேறு எனக்கு பெரிய சிக்கலாகிடுச்சு. 60 வயசு 65 வயசு மேலாம் மதிக்க மாட்டாரான், எப்படிலாம் இன்டர்பிரட் ஆகுது பாருங்கள். அது வேறு பெரிய சிக்கல். நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சாமி. நான் சொன்னது என்னென்னா, ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். பட் என் பிரச்சனை, எனக்கு சண்டே ஸ்கூல் சில்ட்ரன், டீன்ஸு, யூத்து, யங் கப்பிள், அது கொஞ்சம் ரீச் ஆகும், ஏதோ ஒரு சேஞ்சை எதிர்பார்க்கலாம். இது ஆல்ரெடி மைண்ட் செட் பண்ணிட்ட ஒரு விஷயம், பெருசாக இம்பேக்ட் இருக்காது, கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். அது வேறு மாதிரிலாம் இன்டர்பிரட் ஆகிடுச்சு. ஐம் சாரி, அது இல்லை நான் சொன்னது. பட் இப்போ நான் சொல்கிறேன், நாம் சில விஷயங்களை நாம் செயல்படுத்துகிற பொழுது மட்டுமே நம்முடைய அடுத்த தலைமுறை செய்யும். நான் செய்யாமல் என்னுடைய அடுத்த தலைமுறை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அது ஒரு பெரிய பேராசை, அது சாத்தியமில்லை. கடவுள் தாம் இந்த திருவாக்கியம் நமக்கு என்று ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, இறையியல், உம்மை அறிகிற அறிவு, உம்மால் படைக்கப்பட்ட படைப்புகளோடு நீர் கொண்டிருக்கிற, படைப்புகள் உம்மிடத்திலே கொண்டிருக்கிற அந்த உறவை அறிந்து கொள்ளுகிற அறிவு, இது எங்களுடைய வாழ்விலே நம்பிக்கையை வளரச் செய்கிறது என்பதை நீர் எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக நன்றி சொல்கிறோம். அந்த விசுவாசத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர அருள்தாரும். உம்மை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க, வேதத்தை படிக்க, தியானிக்க, ஆய்வு செய்ய, பழகிக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய விடமாக மன்றாடுகிறோம். எங்களுடைய வாழ்வின் அவபக்தியை எல்லாம் நீக்கி பக்தியிலே வளரச் செய்கிற ஒன்றாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய தெளிவை தருகிற ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் அநேக நேரங்களிலே குழம்பி போகிறோம். குழம்புகிற சூழல்கள் எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகிறது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் இந்த வேதத்தை படிப்பதின் வழியாய் நாங்கள் தெளிவை பெற்றுக்கொள்ள அருள்தார். அநேக நேரங்களிலே நாங்கள் தைரியத்தை இழந்து போகிறோம். அதைரியம் எங்களை மேற்கொள்ளுகிறது. கடவுளுடைய வார்த்தைகளாகிய உம்முடைய வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்துகிறது. பக்தியை, தைரியத்தை, தெளிவை தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நித்தம் படிக்க, ஆய்வு செய்ய, நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். அது எங்களுக்கு இன்றைக்கு நினைப்பூட்டப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு மட்டுமல்ல,
தலைமுறைகள் அப்படி வளர அருள்தாரும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே. அருளுரை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நெசையா விசுவாச பிரமாணத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரிசுத்தாவியாராலே கன்னிமரியாளுக்கு அவதரித்து மன்னர் நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அருண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களுடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏற் பிதாவின் உலக பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரை நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமார் நின்று புறப்படுவரும், குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலம் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவியாரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு விசுவாசம். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கிடு. மரித்தவர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபைக்குரிய அறிவிப்புகளை படிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிதாக இந்த ஆராதனையில் பங்கு பெறும் உங்களையும் சிஎஸ்ஐ உயிர்த்தலின் ஆலய குடும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று திருவிருந்து ஆராதனைக்கு உதவி செய்கிற சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் புதிதாக இல்லற வாழ்வில் இணைந்திருக்கிற புதுமண தம்பதிகளாகிய மிஸ்டர் PM அபிஷேக், மிஸ்ஸஸ் ஜெபி தம்பதியினரை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். எழுந்திருக்கும்படி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி சிஎஸ்ஐ உயிர்த்தலின் ஆலய திருச்சபையாக வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். நன்றி. உட்காரலாம். இன்று காலை ஆராதனை முடிந்த பிற்பாடு நம்முடைய ஆலய ஆண்டு விழா தொடர்பாக பிளானிங் மீட்டிங் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். எனவே குருசேகர குழு உறுப்பினர்களும் அனைத்து ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து சண்டே ஸ்கூல், யூத் ஃபெலோஷிப் மற்றும் மென் ஃபெலோஷிப் கூடுகை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். இன்று மாலை 6:45 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். நமது ஆலயத்தின் 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளியிடுகின்ற ஆண்டு விழா மலரில் உங்களுடைய வாழ்த்து செய்திகள், குடும்ப புகைப்படங்கள், விளம்பரங்கள் இடம்பெற விரும்புகிறவர்கள் திரு கிருபாகரன் ஞான ஒளிவு சொவினியர் கன்வீனர் அவர்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு அனைத்து ஐக்கிய குழுக்களும் சண்டே ஸ்கூல் மற்றும் சபை பாடறு குழுவினரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலய பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கூடுமானால் உதவி செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்தின் வெள்ளி விழா வளைவு அமைப்பதற்காக திருச்சபையின் ஒரு குடும்பம் 1,00,000 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார்கள். திருச்சபையின் சார்பிலே அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபமும், சனிக்கிழமை மாலை 5:45 மணிக்கு ஜூனியர் கொயர் பயிற்சியும், மாலை 6:45 மணிக்கு சீனியர் கொயர் பயிற்சியும் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். நமது ஆலயத்தின் 25வது ஆண்டு விழா நன்றி ஏறெடுப்பு ஆராதனையாக நடைபெற உள்ளது. ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு ஒரே ஆராதனையாக நடைபெறும். இந்த ஆராதனை தொடர்ந்து காலை சிற்றுண்டி வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இறுதியாக ஐக்கிய உணவு பரிமாறப்படும்.
திருச்சபை இறைமக்கள் அனைவரும் குடும்பமாக பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். கார் பார்க்கிங் செய்கிறவர்கள் கவனத்திற்கு, எல்லா ப்ரோக்ராமும் முடிந்த பிற்பாடு கார் எடுக்கிறவர்கள் மாத்திரம் கார் பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே விடும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இடையில எடுக்கிறவங்க தயவுசெய்து உள்ளே விடாமல் இருக்கும்படி அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். சென்ற வார காணிக்கை விவரம். ஞாயிறு காலை இன்றும் இவ்வார நாட்களிலும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற நம்முடைய திருச்சபை அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் காண்கிறவர்கள் 3/8 மிஸ்டர் பால் முருகன், 4/8 மாஸ்டர் ஐ தீமத்தேயு பால், மாஸ்டர் எம் சாம் ஜபசிங், மாஸ்டர் பி ஜோயல் ரிச்சர்ட், மிஸ்ஸஸ் எம் மஹிபா, 5/8 மிஸ்ஸஸ் எம் உமா, மாஸ்டர் எஸ் நிவின் எல்சன், மாஸ்டர் ஜேஎஸ் ஜெய் ஆகாஷ், மிஸ்டர் எச் டேனியல் ஜபராஜ், 6/8 மிஸ் எம் தபிதா தேவகிருபை, மிஸ்டர் எம் நரேஷ், 7/8 மிஸ்ஸஸ் கே புஷ்பம் அருள், 8/8 டாக்டர் ஜெரிடன் பெரிவின், பேபி இ மெரிடித், மிஸ்டர் எஸ் எபனேசர் பால் ரத்னராஜ், மிஸ்டர் ஏ கேப்ரியல் ஜோஸ்வா, மிஸ்ஸஸ் ஆர் கே ரம்யா, மிஸ்ஸஸ் ஆர் ஜெமிமா ஹெலன் ஆகஸ்டா, மிஸ்டர் பிஜி செர்வுட் கிருபா, 9/8 மிஸ் எஸ் வின்சியா, மிஸ்ஸஸ் மினி ஜான், மிஸ் டி திஷியா சார்மின், மிஸ்ஸஸ் பி சோபனா என்பவர்கள் பிறந்த நாளை காண்கிறார்கள். திருமண நாள் காண்கிறவர்கள் 8/8 மிஸ்டர் டி ஜான் செல்வசிங், மிஸ்ஸஸ் பானி ஜான் என்பவர்கள் திருமண நாளை காண்கிறார்கள். சபை பாடற்குழு வாழ்த்து பாடல் பாடும்போது சிறப்பு நாள் காண்கிறவர்கள் முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். நன்றி. பாட்டு அனௌன்ஸ் பண்ணுமா இல்லை வாழ்த்து பாடலாம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நீண்டகால எதிர்பார்ப்பு, சற்றேறக்குரிய 2 ஆண்டுகள் நம்முடைய சென்னை பேராயத்திற்கு பேராயர், நம்முடைய பேராயர் இல்லாத ஒரு சூழல். நேற்றைய தினத்திலே நம்முடைய சென்னை பேராயத்திற்கு புதிய பேராயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அருள் திரு பால் பிரான்சிஸ் ஆயர் அவர்கள் நம்முடைய சென்னை பேராயத்தின் 14வது பேராயராக தெரிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பிற்பகல் 3 மணிக்கு தூய ஜார்ஜ் கதீட்ரல் பேராலயத்திலே பேராயர் அவர்களை திருநிலைப்படுத்துகிற சிறப்பு வழிபாடு நடைபெறும் என்பது திருச்சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய பேராயர் பால் பிரான்சிஸ் அவர்கள் அருகிலே இருக்கிற அசோக் நகர் வெற்றிச்சிலுவை ஆலயத்தினுடைய ஆயராக இருக்கிறார்கள். நீண்ட நெடிய திருப்பணி அனுபவம் மிக்கவர்கள். அவர்கள் பேராயராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய பேராயர் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சின்ன பேராயத்திலே நிறைவேற்றப் போகின்ற மகத்தான திருப்பணிகளுக்காக கடவுள் அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து வழிநடத்த நாம் நம்முடைய பேராயர் அவர்களுக்காக, பேராயருடைய எல்லா திருப்பணிகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு பிற்பகல் 3 மணிக்கு தூய ஜார்ஜ் கதீட்ரல் பேராலயத்திலே பேராயரை திருநிலைப்படுத்துகிற வழிபாடும், அதைத் தொடர்ந்து லைட் அரங்கிலே வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெறவிருக்கிறது என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இயன்றவர்கள் அதிலே கலந்து கொள்ளவும் ஜெபிக்கவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். செயலர்கள் அறிவித்த வண்ணமாக நம்முடைய ஆலயத்தினுடைய 25வது ஆண்டு சிறப்பு ஆராதனை வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு சிறப்பு வழிபாடோடு துவங்க இருக்கிறது. சற்றேறக்குறைய ஒரு 12:30 மணிக்கு நாம் 12:45 போல மத்திய உணவிற்கு நாம் திட்டமிட்டிருக்கிறோம். சேகரக்குழு அதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் அது ஒரு 2 o'clock வரையிலும் போகும். From 7 o'clock to 2 o'clock
திருச்சபையாரிடத்திலே நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்வது, அந்த நாளின் முழு நிகழ்வுகளிலேயும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 8:30 போனால் கரெக்டாக அப்படி டிசைட் பண்ணாதீங்க. 8:30 போனால் 7 o'clock ஸ்பெஷல் சர்வீஸ். 7 மணியிலிருந்து நாம் நம்முடைய வழிபாட்டிலே கலந்து கொள்வோம். சர்வீஸ் முடிஞ்ச பிற்பாடு இம்மிடியட்லி ஆஃப்டர் தி சர்வீஸ் காலை ஐக்கிய சிற்றுண்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நாம் நம்முடைய காலை சிற்றுண்டியை முடித்து மீண்டுமாக நிகழ்வுக்குள்ளே வர நாம் திட்டமிட்டு இருக்கிறோம். கமிட்டி அதற்கான ஒழுங்குகளை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள். நிறைய கவுண்டர்ஸ் போட்டு ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ண நாம் துரிதமாக ஆலயத்திற்குள்ளே மீண்டுமாக வரலாம். 12:45 மத்திய உணவை கொடுக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். வயது சென்றவர்களுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் அதற்கு மேல் நேரத்தை கடத்தாமல் குறித்த நேரத்தில் மத்திய உணவு கொடுக்க வேண்டும் என்றும் செயற்குழு திட்டமிடுகிறது. நாம் நம்முடைய நிகழ்வுகளிலே ஒன்றையும் விட முடியாது. நமக்கு 25வது ஆண்டு விழா. அதற்காக அத்தனை குழுக்களும் ஐக்கிய சங்கங்களும் பல சிறப்பு நிகழ்வுகளும் அதில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறபடினாலே ப்ரோக்ராம்ஸ் எதுவும் நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ ஆகினால நம்ம அது குறித்த நேரத்திற்குள்ளாக நாம் எல்லா நிகழ்வுகளையும் செய்து முடிக்க வேண்டும். நாம் அதுக்கு 7 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக சர்வீஸை தொடங்கினாதான் நாம் அதெல்லாம் செய்ய முடியும். எனவே சபையாருடைய முழு ஒத்துழைப்பை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் பங்கு பெற நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து அந்த வழிபாட்டை நாம் நடத்த, அதில் கடவுள் நாமம் மகிமைப்பட, மெய்யாகவே கடவுள் நம்மோடு கூட 25 ஆண்டுகள் பயணித்திருக்கிறார், அதை நாம் உணர்கிற ஒரு வழிபாடாக அது அமைந்திருக்க வேண்டும். எனவே திருச்சபை ராபரம் அதிலே அதற்குரிய பக்தி வினயத்தோடு கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளிலே நாம் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தோம். இப்போது ஆக்சுவலாக முந்தின நாள் ஈவினிங் 5 o'clock அனௌன்ஸ் பண்ணி நேற்று பேராயருடைய தெரிவு நடைபெற்றதுனாலே நாம் இந்த 10ஆம் தேதி நிகழ்வுக்கு யாரை அழைப்பது அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. ஸோ ஆகையினால நமக்கு மாடரேட்டருடைய பேர் நம்ம நியூஸ் லெட்டரில் போட்டிருப்போம். ஆக்சுவலாக நம்முடைய ஆஃபீஸஸை நாம் அழைச்சிட்டோம். ஸோ எப்படி சிச்சுவேஷன்ஸ் போனாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். நம்முடைய பேராய செயலர் அவர்களே அருளுரை ஆற்றுவதற்காக கேட்டிருந்தோம். இதெல்லாம் நடந்தது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கு வாய்ப்பு இருந்தால் பேராயர் அவர்களை சந்தித்து 10ஆம் தேதி வருவதற்குரிய அழைப்பு பேராயருக்கு கொடுக்கப்படும். பேராயரிடத்திலே நாம் கேட்கலாம். பேராயர் ஏற்கனவே என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பேராயரிடத்தில் நாம் கேட்டு 10ஆம் தேதி அன்றைக்கு அவர் வருவதாக இருந்தால் பேராயர் அவர்களை நாம் அழைக்கிறோம். அவர்கள் கலந்து கொள்வார்கள். மற்ற நிகழ்ச்சிகள் ஏற்கனவே நாம் திட்டமிட்டபடி நடைபெறும். எனவே திருச்சபையார் இதில் முழு உற்சாகத்தோடு கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ரிகார்டிங் சோவினர் டேட்லாம் முடிஞ்சிச்சு ஆனால் முடியல. ரைட், நாம் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா எல்லாருடைய பார்ட்டிசிபேஷனும் இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். எல்லாருடைய பார்ட்டிசிபேஷனை வந்துட்டு பிற்பாடே சோவினர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டு விழா அன்னைக்கு சோவினர் ரிலீஸ் பண்ணிடணும். ஏன்னா அது ஒரு நிகழ்வு. நாம் அதை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ வருகிற வரை நாம் அந்த சோவினர் ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னபடி ஒரு ஜூப்ளி அப்படின்னு சொல்லும்போது அதிலே நாம் நம்முடைய ஆலயத்தை புனரமைத்து அதனுடைய நிறைவு விழாவில் ஒரு பிரியாணி சாப்பிட்றதோடு அது முடிஞ்சிட்டால் நல்லா இருக்காது. நாம் பல பணிகளை மக்களோடு கூட இணைத்து நாம் செயல்படுத்த வேண்டும். அதனால் நாம் ஒரு 3-4 months அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ரீ மேரேஜ், எஜுகேஷனில் தேவையில் இருக்கிற மக்களை தேவையை சந்திப்பது என்று ஒரு சில நலத்திட்டங்களை நாம் செய்து அவர்கள் வாழ்த்த வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ தான் அது உண்மையான ரியலான ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஸோ அதனால் நம்ம அந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு ஒரு 3-4 மாதங்களை எடுத்துக்கொள்ளலாம். அது வரையிலும் முழுமையான அந்த மலருக்கு உரிய எல்லா விளம்பரங்களையும் நீங்கள் கொடுக்க நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு வரலாற்று பதிவு. இன்றைக்கி நாம் பிள்ளைங்கள்லாம் அந்த ஃபோட்டோவில் இருந்தாங்கன்னா 25 years கழித்து இந்த ஆஃப்டர் ஹவுஸ் ரிப்போர்ட்டுங்கிறது நான் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்புறமா. ஸோ இப்படி ஒரு பசுமையான நினைவு அது பெற்றுத்தரும் வரலாற்று பதிவுகள் அதிலே இருக்கும். எனவே திருச்சபையின் அத்தனை குடும்பங்களும் அதிலே பங்கேற்க நான் உங்களை மீண்டுமாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் நியூஸ் லெட்டரில் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ளோரிங் முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணலாம். கலர் வாஷ் போய்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் த ஆனிவர்சரி சர்வீஸ் தான் நாம் ஃபைனல் கோட் கொடுக்க போகிறோம். நம்ம எப்படி வீட்டில் கிரக பிரவேசம் முடிச்சுட்டு தான் ஃபைனல் கோட் கொடுக்குறோமோ அது மாதிரியே நம்ம ஆண்டு விழாவை செலிப்ரேட் பண்ணிகிட்டே அது செஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பெஞ்சஸ் எல்லாமே நம்ம வார்னிஷ் பண்ணுறோம். இன்னும் கூடுதலாக ஒரு சில பணிகளை நாம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த ஆல்டர் பகுதியை ஃபுட் பேனலிங் செய்ய வேண்டும் என்றும் முகப்பிலே இருக்கிற அந்த ஆர்ச்
அது வெள்ளி விழா வளைவாக செய்ய வேண்டும் என்றும் திட்டமிட்டிருக்கிறோம். எப்படி ஒரு சில பணிகள் நம்முடைய ரெஸ்ட் ரூம் எல்லாம் புனரமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே இந்த பணிகள் எல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டும். ஒரு சிலதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஆண்டு விழாவுக்கு முன்பதாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற பணிகளை எல்லாம் செய்து முடித்து விடலாம். அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக நாம் ஒரு சில பணிகளை எல்லாம் செய்து முடிக்கலாம். ஸோ இதை நீங்கள் திருச்சபையார் கவனத்திலே கொள்ள நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நான் இதில் பங்களிப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதற்காக நான் என்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறேன் என்று கொடுக்க முன்வர நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பணிகளை நீங்கள் கண்ணெதிரை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த வளர்ச்சி பணிகளுக்கு நீங்கள் மனமும் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஃபுல் ஸ்பான்சராக நாங்களே எடுத்து செய்யணும்னு சொன்னாலும் ஸ்லிஃப்ட் யூ, நீங்கள் அதை எடுத்து செய்யலாம். எனவே நீங்கள் இதற்காக உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். செயலர் அவர்கள் சொன்ன வண்ணமாக கார் பார்க்கிங் அன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாம் வி ஹவ் டு பேர். கடைசியாக தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து முன்னாடி பார்க் பண்ணிடலாம். இடையில நம்முடைய வாகனங்களை எடுப்பது என்பது சிரமமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன தான் ஆர்டர்லியாக நீங்கள் பார்க் பண்ணாலும் நமக்கு இந்த இடத்துல நம்ம வெளியே கொண்டு வரத்துக்கெல்லாம் அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நாம் அந்த கேட்டில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் தொடங்குற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரலாம் கொடுக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு பிற்பாடெல்லாம் அந்த இடங்கள்லாம் ஆக்குபை ஆகிடும். ஸோ வெளியே கார் கொண்டு போகிறதுன்றது சிரமமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு குறித்த நேரத்தில் வருவதும் கடைசி வரை இருந்து என்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறவர்கள் வாகனத்தை கொண்டு வந்து வைப்பதும் இப்படிப்பட்ட இந்த எல்லா ஒழுங்குகளிலும் நீங்கள் கவனத்திலே கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பொறுமையோடு செவிமடுத்ததற்காக நன்றி சொல்கிறேன். See you.
தொடர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 212வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 212. அப்பம் விடுதல். ஜெபம் செய்வோம், ஜெப நிலையில் இருப்போம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாகி இருந்தது போலவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி
அப்பத்தை பிற்கில் வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்ல நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதன் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியை மறுபடியும் மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் மகிமையால் இணைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீர் இருக்க மகிமையுண்டாவதாக என்று இடவராமலை தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமான தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்தில் ஓசன்னாம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர் என்று தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கொண்டு உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையின் மரத்தில் மீட்டுக் கொள்ள தந்தளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமையாக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்ட ஞாபகத்தினையும் வைத்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷ கட்டில் அறினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷில் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காக நெருக்கம் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை ரத்தம், இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமேன். கர்த்தா மனத்தை நினைவு கூறுகிறோம். முதுவீத்தில் அடிக்கிறோம். நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவ முக்கிய தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய நாடுவின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தலையும் பரமையை நினைவு கூர்ந்து முதலையராகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து செய்கிறோம். அவரை எங்களுக்காக நிறைவேற்ற பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தன் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவளாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள்ளாற்றோடு இருக்கிற விஷயம் அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனம மகிமையும் என்னென்றைக்கு உண்டாவதாக. நமது ரட்சகராக இயேசு கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு விடுவீர்களே. அவருடைய திரு சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதி உடையவர்கள் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக கடவுள் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக மனத்தாழ்மை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நம்முடைய பந்திகள் சேர துணியாமல் தேவடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசனிகளும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள பாத்திரல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிலைமையாத சரீரத்தாலும் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் மாசமாயிருப்பதற்கு விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நம்முடைய வாழ்வுக்காக பிள்ளைக்கு சென்று செல்லும். நம்முடைய வாழ்வுக்காக சென்று கடவுளுடையவைகள் கடவுள் இருக்க வாரங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. வந்து கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள்.
கிறிஸ்துவின் சரீரமாகி சக்கரவந்தை விசுவாசனாலை பெற்றுக்கொண்டவராகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வழியுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வகைகளையும் மறவாதே. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குணாத இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் அன்பிலிருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் அருள்கிற சமாதானத்தோടെ சென்று வர கடவோம்.